Hello and welcome to this video. இப்போ நாம பார்க்க போறது ஜெனரல் அவேர்னஸ். அதுல நவம்பர் 2nd 2015 நடந்த ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள். சரிங்களா? பிராண்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு, பிராண்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, உலக அளவுல சர்வே எடுத்திருக்காங்க. என்ன சர்வே அப்படின்னு பார்க்கும்போது குட்ஸ், அதாவது மக்கள் விரும்பி வாங்குற பொருட்கள், அதை பேஸ் பண்ணி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அது பிரகாரம் பார்க்கும்போது நம்ம இந்தியாவோட பொருட்கள் உலக அளவுல மக்கள் விரும்பி வாங்குறது எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்ற கணக்கெடுப்புல 7வது இடத்துல நாம இருக்கிறோம். அதாவது பிராண்டட் குட்ஸ்ல அந்த பொருட்களை மக்கள் விரும்பி வாங்குறது, அந்த தரவரிசையில இந்தியாவோட இடம் எத்தனாவது இடத்துல இருக்கு, 7வது இடத்துல இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த தரவரிசையில பாத்தீங்கன்னா முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அடுத்தது 2வது இடத்துல சைனா, 3வது இடத்துல ஜெர்மனி, 4வது இடத்துல யுனைடெட் கிங்டம், 5வது இடத்துல ஜப்பான், 6வது இடத்துல பிரான்ஸ், 7வது இடத்துல நாம அதாவது இந்தியா. பாத்தீங்கன்னா 2.1 பில்லியன் பாத்தீங்கன்னா மக்கள் நம்மளோட பொருட்களை விரும்பி வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி அமெரிக்காவோட பொருட்கள், நம்மளோட பொருட்களை எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா 2.1 பில்லியன். சரிங்களா? அதே மாதிரி அமெரிக்காவோட பொருட்களை மக்கள் விரும்பி வாங்குறது எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது $19.7 பில்லியன். சரிங்களா? $19.7 பில்லியன். இங்க என்னன்னா பிராண்டட் குட்ஸ் விரும்பி வாங்குறது. உங்களுக்கு தெரியும் பிராண்டட் குட்ஸ்னா இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐபோன்ஸ், அது பிராண்ட் எந்த கம்பெனி, எந்த நாடோடது, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கா. அந்த மாதிரி அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு பிராண்டட் குட்ஸ்ல. அத மாதிரி நம்மளோட இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு, 7வது இடத்துல இருக்கு. இந்தியாவோட பொருட்கள் பாத்தீங்கன்னா 2.1 பில்லியனுக்கு வித்து போயிருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவோட பொருட்கள் $19.7 பில்லியன் வித்து போயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி வருங்காலங்கள் ஜிடிபி கணக்கு, அதே மாதிரி வருங்காலத்துல சந்தை, அதாவது மார்க்கெட், நம்ம பொருட்கள் எந்த அளவுக்கு வித்து போகுன்றது அதெல்லாம் போர்காஸ்டா வச்சுதான் இந்த சர்வேவை கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதன் பிரகாரம் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு, 7வது இடத்துல இருக்கு. சரிங்களா? சோ பாத்தீங்கன்னா வேல்யூடு நேஷன் பிராண்ட் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் பிரகாரம் நம்மளோட இடம் 7வது இடத்துல இருக்கு. சரிங்களா? அடுத்தது ஒரிசா, அத இப்ப ஒடிஷா அப்படின்னு சொல்றாங்க. ஒடிஷா. சரிங்களா? ஒடிஷா கவர்மெண்ட் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 7 மாசத்துக்கு சரிங்களா கடலோரத்துல மீன் பிடிக்கிறத தடை பண்ணிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது பூரி கோஸ்ட், PURI, அந்த பூரி கோஸ்ட் அந்த இடத்துல ஒடிசா கவர்மெண்ட் 7 மாசத்துக்கு மீன் பிடிக்கிறத தடை பண்ணிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் டர்ட்டில்ஸ், அதாவது கடல் ஆமைகள், டர்ட்டில்ஸ். சரிங்களா? அந்த டர்ட்டில்ஸோட இன விருத்தி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நடக்குது. கிட்டத்தட்ட வெளி இடங்கள்ல இருந்து 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் டர்ட்டில்ஸ் இந்தியாவோட அந்த கரையோரத்துக்கு வருது. அங்க இனவிருத்தி செய்யுதுங்க. சோ அப்போ அந்த டைம்ல நம்ம மீன் பிடிக்கும் போது என்ன ஆகும், அது இனவிருத்தியானது பாதிக்கப்படும் அப்படின்றதுனால அந்த கவர்மெண்ட் 7 மாசத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த இடத்துல மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க ட்ராலர்ஸ் அண்ட் பிஷர்மேன் ரெண்டுமே அந்த சைடா போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ட்ராலர்ஸ்னா என்னன்னா மீன்பிடி படகை தான் நம்ம ட்ராலர்ஸ் சொல்லுவோம், TRAWLERS. சோ ட்ராலர்ஸ். சரிங்களா? வொக்காபுலரியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெனரல் அவேர்னஸ் படிக்கும் போது வொக்காபுலரி தெரிஞ்சுக்கிறது நமக்கு 2-in-1 எஃபெக்ட் கொடுக்கும். சரிங்களா? ட்ராலர்ஸ் அண்ட் ஃபிஷர்மேன் ஆர் நாட் அலவுட் இன் தட் ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு அவங்க போயிட்டு மீன் பிடிக்க கூடாது. மீன் படகுகளை அந்த சைட் போக கூடாது. மீன் படகுகளை என்னன்னு சொல்றாங்க, ட்ராலர்ஸ் சொல்றாங்க. ஃபிஷர்மேன் உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆலிவ் ரிட்லி சீ டர்ட்டில், அந்த ஆமையோட பேர் என்னன்னா ஆலிவ் ரிட்லி சீ டர்ட்டில். சரிங்களா? இது என்ன ஸ்பீசிஸ் கேட்டகரியில இருக்குன்னா என்டாஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்றாங்க. என்டாஞ்சர்ட்னா என்னன்னா அதோட இனம் அழிஞ்சுக்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுதுங்களா? அபாய கட்டத்துல இருக்கிறது அப்படின்றது அதோட மீனிங். சரிங்களா? சரி, அழிந்து வரும் இனத்துல இந்த டர்ட்டில்ஸ் இனம் இருக்கு. அதனால அதை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த ஒடிஷா கவர்மெண்ட் இதை செஞ்சிருக்காங்க. சரியா? என்ன ஸ்பீசிஸ் கேட்டா என்ன சொல்லணுங்க, ஆலிவ் ரிட்லி சீ டர்ட்டில்ஸ். சரிங்களா? ஆலிவ் ரிட்லி சீ டர்ட்டில்ஸ். சரியா? அடுத்தது
உங்களுக்கு வந்து ஹீரோ சைக்கிள்ஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி ஹீரோ ஹோண்டா மோடா பைக்ஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சரிங்களா? சோ பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ சைக்கிள்ஸ் உருவாக்குனவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து ரீசெண்டா இறந்து போனாரு. அவரோட பேர் என்னன்னா பிரிஜ் மோகன்லால் முன்ஜல். பிரிஜ் மோகன்லால் முன்ஜல். ஸ்பெல்லிங் வந்து பிரிஜ் மோகன் BRIJMOHAN லால் LALL முன்ஜல் MUNJAL முன்ஜல். சரிங்களா? அடுத்ததா பார்க்கும்போது துருக்கியில நடந்த எலெக்ஷன்ல யார் வின் பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பார்ட்டி AKP வின் பண்ணிருக்காங்க. துருக்கியில நடந்த அந்த எலெக்ஷன்ல பிரசிடென்ட் எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பார்ட்டி AKP வந்து வின் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இதோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரீசப் தையிப் எர்டோகன். ஸ்பெல்லிங் வந்து RECEP ரெசப் தையிப் TAYYIP தையிப் எர்டோகன் ERDOGAN எர்டோகன். இந்த கட்சி தான் இந்த நபர் வின் பண்ணிருக்காரு. எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பார்ட்டி AKP. சரிங்களா? சரி, இவங்க எப்படி வின் பண்ணிருக்காங்கன்னு வரும்போது பாத்தீங்கன்னா 49.4% வந்து ஓட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நபரும் ஓட்டு போடுவாங்க, அது எண்ணிக்கையில சொல்லுவாங்க, கவுண்டிங்ல சொல்லுவாங்க. வெளிநாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளையும் இது சொல்ல முடியாது. சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஓட்டு எப்படி எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இவங்களுக்கு விழுந்திருக்கு அதன் அடிப்படையில அதோட அடிப்படையில அவங்களுக்கு எத்தனை சீட்ன்றத கொடுப்பாங்க. சரிங்களா? அதன் பிரகாரம் பார்க்கும்போது 49.4% வந்து ஓட்டு வந்து இவங்களுக்கு சாதகமா பதிவாயிருக்கு. அதுல அதன் பிரகாரம் வந்து 316 சீட் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா 550 மெம்பர் இருக்கு அந்த எலெக்ஷன்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. சரிங்களா? சரி, அடுத்தது நம்ம அடிக்கடி கேள்விப்படுற இந்த பிரம்மோஸ் மிசைல். ஃபர்ஸ்ட் பிரம்மோஸ் மிசைல்ன்ற பேர் எப்படி வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கும். பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரான்ற ரிவர் நம்ம ஊர்ல ஓடுறது, அதாவது இந்தியால ஓடுறது. அப்புறம் ரஷ்யால ஓடுற ரிவரோட பேரு மொஸ்குவா, MOSKVA மோஸ்குவா, மோஸ்குவா ரிவர். சரிங்களா? இந்த பிரம்மபுத்திரா ரிவர், மோஸ்குவா ரிவர், இது ரெண்டுத்தையும் நாம சேர்த்து வச்ச பேர் தான் பிரம்மோஸ். சரிங்களா? BRAHMOS பிரம்மோஸ் மிசைல். சரிங்களா? BRAHMOS பிரம்மோஸ் மிசைல். பிரான்றது வந்து BRAHன்றது வந்து நம்ம பிரம்மபுத்திரா ரிவர். அப்புறம் MOSன்றது பாத்தீங்கன்னா அந்த ரஷ்யாவோட ரிவரோட முதல் 3 எழுத்துக்கள். சோ பிரம்மோஸ். சரிங்களா? பிரம்மோஸ் மிசைல். சரிங்களா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோ பிரம்மோஸ் மிசைல் எப்படி பேர் வந்ததுன்னு தெரிஞ்சது. அடுத்தது இந்த பிரம்மோஸ் மிசைல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 300 கிலோகிராம் எடைய, சரிங்களா, 290 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு இலக்க ரொம்ப துல்லியமா தாக்கக்கூடிய திறமை இந்த பிரம்மோஸ் மிசைலுக்கு இருக்கு. புரியுதுங்களா? சோ இந்த பிரம்மோஸ் மிசைலுக்கு வந்து அதோட எபிலிட்டி என்னன்னு கேட்டா 290 கிலோமீட்டர்ல இருக்கிற இலக்க ரொம்ப துல்லியமா இது தாக்கும். இந்த இலக்கை வந்து எங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கேரளால அந்த ஷிப்போட பேர், அதாவது நம்மளோட போர் கப்பலோட பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா INS கொச்சி, INS கொச்சி. சரிங்களா? அந்த INS கொச்சின்ற அந்த வார்ஷிப்ல இருந்து தான் இந்த ட்ரையல் பார்த்திருக்காங்க. அந்த INS கொச்சியை பத்தி சொல்றதா இருந்தா இது வந்து இன்டைஜினஸ்லி டெவலப்டு வார்ஷிப்னு சொல்றாங்க. அது என்ன இன்டைஜினஸ்லி அப்படின்னு கேட்டா நம்மளோட உள்நாட்டோட டெக்னாலஜி மூலமா முழுக்க உள்நாட்டோட திறமைகளை மட்டுமே யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு போர் கப்பல் தான் INS கொச்சின்றது. இந்த கப்பலோட எடை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7500 டன்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு டன்ன்றது 1000 கிலோ. 7500 டன்னுனா அப்ப எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? சோ அந்த கப்பலோட வெயிட் அவ்வளவு வெயிட். அந்த கப்பல் தான் INS கொச்சி. அந்த கப்பல்ல இருந்து தான் என்ன பண்ணிருக்காங்க, பிரம்மோஸ் மிசைலை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 290 கிலோமீட்டர்ல இன்னொரு கப்பல் வச்சு அதை வந்து இலக்கா வச்சு அழிச்சிருக்காங்க. அதாவது அந்த இன்னொரு கப்பல்ன்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது டார்கெட் ஷிப்னு நம்ம சொல்லலாம். அந்த டார்கெட் ஷிப் 290 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அந்த டார்கெட் ஷிப்பை இந்த INS கொச்சி வார்ஷிப்ல இருந்து பிரம்மோஸ் மிசைல் மூலமா ரொம்ப துல்லியமா தாக்கியிருக்காங்க. சரியா? இது இந்தியாவோட பாதுகாப்பு அம்சத்துல ஒரு அடுத்த மைல்கல் அப்படின்னு நாம தாராளமா சொல்ல முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ராஜர் ஃபெடரர். பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களா வந்து ராஜர் ஃபெடரர் நடால் கிட்ட, உங்க எல்லாருக்குமே தெரியும், ரஃபேல் நடால் கிட்ட தோத்துக்கிட்டே இருந்தாரு. இப்ப ரீசெண்டா நடந்த மேட்ச்ல ராஜர் ஃபெடரர் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நடந்த ஸ்விஸ் இண்டோஸ் பேசல் டைட்டில்ல ஸ்விஸ்
இண்டோர் பேசல் டைட்டில் சரிங்களா, ஸ்விஸ் இண்டோர் பேசல் டைட்டில் அதுல வின் பண்ணிருக்காரு. ஃபைனல்ஸ்ல யாரை எதிர்த்து அப்படின்னு பார்க்கும்போது ரஃபேல் நடால எதிர்த்து வின் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறமா அவரோட thirst, அவரோட தாகம் தணிஞ்சிருக்கிறதா வந்து பத்திரிகைகள் எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 3.5 years வந்து ராஜர் ஃபெடரர் வந்து ரஃபேல் நடால் கிட்ட தோத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது ரஃபேல் நடாலோட ஆதிக்கம் அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, சோ தொடர்ந்து முயற்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு நாம தாராளமா சொல்லலாம். சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா விக்ரமாதித்யா, INS விக்ரமாதித்யா அப்படின்றது நம்மளுடைய இன்னொரு போர் கப்பல் சரியா. INS விக்ரமாதித்யாவோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங், INS விக்ரமாதித்யான்ற போர் கப்பல் வந்து ரஷ்யால உருவாக்கப்பட்டு ரஷ்யா அவங்க யூஸ் பண்ண ஒரு கப்பல். இந்த INS விக்ரமாதித்யா கப்பல் பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கப்பலை வச்சு அவங்களால வந்து அதுக்கு செலவு பண்ண முடியல. சோ அதனால என்ன பண்ணாங்க, அந்த கப்பலை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வித்துட்டாங்க. சோ பாத்தீங்கன்னா 2013 இருந்து சரிங்களா, 2013 இருந்து அந்த கப்பல் பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக அந்த கப்பலை வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா கமிஷன்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. கமிஷன்னா என்னன்னா சேர்க்கப்பட்டது அப்படின்ற மீனிங். அதாவது படையில் சேர்க்கப்பட்டது. எந்த படையில? நேவி படையில சேர்க்கப்பட்டது. அதுதான் பாத்தீங்கன்னா INS விக்ரமாதித்யா கமிஷன் டான் அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த கமிஷன் ஒண்ணு இல்ல, சேர்க்கப்பட்டது, படையில சேர்க்கப்பட்டது. சோ இந்த INS விக்ரமாதித்யா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 16 நவம்பர் 2013 நம்மளோட நேவில சேர்க்கப்பட்டது சரிங்களா. இந்த கப்பல் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல யாரோட கண்ட்ரோல் அது இருந்தது, கமாண்டிங் ஆபீசரா யார் இருந்தா அப்படின்னு பார்க்கும்போது கேப்டன் சூரஜ் பெரி சரிங்களா. இப்ப அவர் பாத்தீங்கன்னா அவரோட இடத்துல அடுத்ததா இப்ப ஒருத்தர் வந்து வராரு. அவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ண சுவாமிநாதன். இந்த கிருஷ்ண சுவாமிநாதன் பாத்தீங்கன்னா இந்த INS விக்ரமாதித்யா போர் கப்பலுக்கான 2வது கமாண்டிங் ஆபீசரா இடம் பெறாரு. அதாவது இப்ப அவர் தான் கமாண்டிங் ஆபீசர். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவர் ரிட்டையர் ஆறாரு, வேற ஒண்ணுமே இல்ல. புரியுதுங்களா? அல்லது இடம் மாற்றப்படுறாரு, எப்படி வேணா வச்சுக்கலாம் நீங்க. அதுல பேசிக்கா கிருஷ்ண சுவாமிநாதன் பாத்தீங்கன்னா இந்த கப்பலுக்கான 2வது கமாண்டிங் ஆபீசரா பொறுப்பேற்கிறாரு சரிங்களா. ஓகே, இந்த INS விக்ரமாதித்யாவோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு இந்த கப்பலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் ஏர்கிராப்ட தாங்கிக்கிட்டு சண்டை போடுற ஒரு கப்பல். அதாவது பாத்தீங்கன்னா விமானம் தாங்கி கப்பல் இது சரிங்களா. சோ பாத்தீங்கன்னா கப்பல்கள்லயே பாத்தீங்கன்னா நிறைய போர் கப்பல்கள், நிறைய டைப்ஸ் ஆஃப் போர் கப்பல் இருக்கு. இந்த கப்பல் என்ன மாதிரியான கப்பல் கேட்டா விமானம் தாங்கிய போர் கப்பல் சரிங்களா. சோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த கப்பலை வந்து ரஷ்யால யூஸ் பண்ணும்போது அவங்க எந்த பேர்ல யூஸ் பண்ணிருந்தாங்கன்னு கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கங்க. பாக்கு BAKUன்ற நேம்ல யூஸ் பண்ணிருந்தாங்க சரிங்களா. அதே மாதிரி அவங்க அட்மிரல் காஸ்கவ் அப்படின்ற நேம்ல இந்த கப்பலை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்தியால இந்த கப்பலை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை வேற மாதிரி சொல்றதா செகண்ட்ஸ்ல நாம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி இந்த கப்பலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா பார்க்கும்போது இந்தோனேஷியா கூட இந்தியா வந்து MOU போட்டிருக்காங்க. அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். 2 நாட்டும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி MOU போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எனர்ஜிக்கும் கல்ச்சருக்கும் போட்டிருக்காங்க. நம்மளோட கலாச்சாரம் அப்புறம் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இந்த 2 விஷயத்துக்காகவும் போட்டிருக்காங்க. இதுல சைன் யார் பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சைட்ல வந்து வைஸ் பிரசிடென்ட் ஹமீத் அன்சாரி சைன் பண்ணிருக்காரு. நம்ம சைட்ல ஹமீத் அன்சாரி அதாவது வைஸ் பிரசிடென்ட் சைன் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அந்த கண்ட்ரியோட சைட்ல வந்து யூசுப் கலா அப்படின்றவர் சைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம 2 நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு டார்கெட், ஒரு கோலா என்னவா இருக்கு, அதாவது இந்தோனேஷியா அண்ட் இந்தியா இந்த 2 நாடுகளோட ஒரு முக்கியமான கோலா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் எமிஷனை வந்து 2030க்குள்ள சரியா இந்தியால 35%, இந்தோனேஷியால 29% குறைக்கணும் அப்படின்றது ஒரு விஷனா, ஒரு கோலா 2 நாடுகளும் வந்து வச்சிருக்காங்க சரிங்களா. கார்பன் எமிஷன் உங்களுக்கே தெரியும், போக்குவரத்துனாலதான் நமக்கு கார்பன் எமிஷன் வருது. சோ அந்த கார்பன் எமிஷன் எவ்வளவு குறைக்கணும், இந்தியா சார்பில் இந்தியால எவ்வளவு குறைக்கணும் பிளான் பண்ணிருக்காங்க 35%. அதே மாதிரி இந்தோனேஷியா எவ்வளவு 29%. ஏன்னா எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா எத்தனை பெர்சன்டேஜ்ன்றதை வச்சு கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்போ உங்களுக்கு தெரியணும் எந்த வருஷத்துக்குள்ள இந்த டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 2030க்குள்ள, எந்த வருஷத்துக்குள்ள 2030க்குள்ள சரியா. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த நவம்பர் 2 நடந்த விஷயங்கள்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபார்முலா
கார் ரேஸ். இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ரேஸ் அப்படின்னு சொல்லும்போது கார் ரேஸ் தான். அதே மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான ரேஸ், ரொம்ப செலவு பண்ணி அந்த ரேஸ்ல கலந்துக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது கார் ரேஸ் தான், அதாவது ஃபார்முலா 1 தான். ஈவன் பாத்தீங்கன்னா அந்த டிரைவர்ஸ்க்கு கிடைக்கிற சேலரி அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான சேலரி அவங்க தான் வாங்குறாங்க. சரிங்களா? சோ இந்த ஃபார்முலா 1 கார் ரேஸ் பாத்தீங்கன்னா இந்த 2015ல மெக்சிகோல நடந்த மெக்சிகன் கிராண்ட் பிரீல நடந்த அந்த ஃபார்முலா 1 கார் ரேஸ்ல யார் வின் பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நிக்கோ ராஸ்பர்க், நிக்கோ NICO ராஸ்பர்க் ROSBERG. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மனியை சேர்ந்தவர். அவர் எந்த டீமுக்காக அந்த கார் ஓட்டினாரு அப்படின்னு பார்க்கும்போது மெர்சிடிஸ் பென்ஸ் கார் உங்களுக்கே தெரியும், அதுக்காக ஓட்டியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல 2வது இடத்துல வந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது லூயிஸ் ஹாமில்டன். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்டனை சேர்ந்தவர். அகைன் இவர் எந்த கார் கம்பெனிக்காக ஓட்டினாரு அப்படின்னு பார்க்கும்போது மெர்சிடிஸ் பென்ஸ்க்காக ஓட்டியிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 3வது இடத்துல வந்திருக்கிறது யாருன்னு கேட்டா பெலிப் மாசா. பெலிப் FELIPE, சரிங்களா? பெலிப் மாசா MASSA. பெலிப் மாசா எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டா பிரேசில் கண்ட்ரி. அப்புறம் எந்த டீமுக்காக ஓட்டினாருன்னு கேட்டா வில்லியம்ஸ் டீமுக்காக ஓட்டியிருக்காரு. சரிங்களா? சோ இந்த டேட், அதாவது நவம்பர் 2 நடந்த ரொம்ப முக்கியமான விஷயங்களை நாம பார்த்தோம். நான் உங்களை அடுத்த வீடியோல நவம்பர் 3 நடந்த ரொம்ப முக்கியமான விஷயங்களோட மீட் பண்றேன். என்னோட வீடியோஸ், நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் Facebook அண்ட் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், பாருங்க. சரிங்களா? பாருங்க, பயன்பெறுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். Till then, it's bye from Balaji on behalf of Shakti Academy. See you. Bye bye.